பிதாவிற்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 16ஆம் ஞாயிறு காலை பரிசுத்த ஆராதனையை ஆரம்பிப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த பரிசுத்த நாளுக்காக காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த காலங்களெல்லாம் கண்மணி போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து மீண்டும் என் வாழ்விலே இன்னொரு பரிசுத்த நாளுக்குள் பிரவேசிக்கும்படியாக கிருபை செய்தீர். நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவரை உம்மை தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கின்ற சுவாமி, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேதம், உடைய வார்த்தைகள் அனைத்தும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யும் சுவாமி. இந்த காணொளி மூலமாக இந்த காலை ஆராதனை கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்துவ பாமாலை புத்தகத்தில் 853 கர்த்தாவே யுகயுகமாய் எம் துணை ஆயினீர், நீர் இன்னும் வரும் காலமாய் எம் நம்பிக்கை ஆவீர் என்ற பாமாலையோடு நாம் இந்த பரிசுத்த ஆராதனையை ஆரம்பிப்போம். கர்த்தாவே யுகயுகமாய் எம் துணை சனத்து நீடலே வார்த்தரடை கலம் உம்பன்மையுள்ள பூயமே நிச்சய கேடகம் பூலோகம் மாலைகள் தோன்றும் சுயம்புவாய் என்றும் நீரே மாறாபராபரன். 1000 ஆண்டு உமக்கு ஓர் நாளை போலாமே, யுகங்கள் தேவரீருக்கு ஓரிமை கோப்பாமே. சாவுக்குள்ளான மானிடர் நீலைக்கவே மாட்டார், உலர்ந்த பூவை போலவர் உதிர்ந்து போகிறார். கர்த்தாவே யுகயுகமாய் எம் துணையாயினீர், இக்கட்டில் நற்சகாயராய் எம் நித்ய வீடாவி. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு
எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உமை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கார் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். கிறிஸ்துவ கீர்த்தனை புத்தகத்தில் 133 பாதகன் என வினை தீரையா, கிருபாகரா நின் பாடினனை தேனையா என்ற கீர்த்தனை பாடி நம்முடைய பாவங்களை ஆண்டுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். Yeah.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டித்தருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, இந்த நாள் மனமகிழ்ச்சியான ஒரு நாள், இனிமையான ஒரு நாள், சந்தோஷமான ஒரு நாள். தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டு 73 ஆண்டுகள் கடந்து 74ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்கின்ற ஒரு நாள். செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு இந்த மாபெரும் திருச்சபை உருவாக்கப்பட்ட ஒரு நாள். அன்று உருவாக்கப்பட்ட போது 14 பேராயங்கள் கொண்டிருந்த ஒரு திருச்சபை 73 ஆண்டுகளுக்கு பின்பு இன்று 24 பேராயங்களாக வளர்ந்திருக்கிறது. ஆக இது ஒரு மாபெரும் திருச்சபை, ஐக்கிய திருச்சபை. நாம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். தென்னிந்திய திருச்சபையுடைய மாட்டோ, கரும்பொருள், அவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். That they all may be one. அவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலிக்கன் திருச்சபை, பிரெஸ்பிட்டேரியன் திருச்சபை, காங்கிரிகேஷனல் திருச்சபை, மெத்தடிஸ்ட் போன்ற திருச்சபைகள் ஒன்றாக இணைந்து ஒரு மாபெரும் திருச்சபையாக, தென்னிந்திய திருச்சபையாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா மாநிலத்திலேயும், தெலுங்கானா மாநிலத்திலேயும், தமிழ்நாட்டிலேயும், கேரளா நாட்டிலும், கர்நாடகாவிலும், தென்னிந்திய திருச்சபை பரவி இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். 100 ஆண்டுகளாக இந்த திருச்சபைகள் ஒன்றாக இணைப்பதற்காக திருச்சபையின் தலைவர்கள் அநேக நாட்களிலே இதற்காக ஜெபித்து முயற்சி எடுத்து வந்து 100 ஆண்டுகளுக்கு பின்பு 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டது. ஆக செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு சென்னை பேராயும் செயின்ட் ஜார்ஜஸ் கேத்தட்ரல் தேவாலயத்திலே நன்றி படையல் ஆராதனையோடு இந்த திருச்சபை உருவாக்கப்பட்டது. ஆக அன்று தான் முறைப்படியாக தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டது என்பதை தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆக இந்த தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்படுவதற்கு அநேக தலைவர்கள் இதற்காக முயற்சி எடுத்தார்கள். அவர்களிலே சிலர் V.S. அசரியாம், K.T. பால், C.J. லூகாஸ், J. சாண்டியாகோ, A.J. அப்பாசாமி, J.S.M. ஹீபர், C.H. மோனோகன், ரெவரண்ட் H.A. பாப்லி, டாக்டர் எடி ஹார்வுட், இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் ஒன்றாக இணைந்து அவருடைய முயற்சினால் இந்த மாபெரும் திருச்சபை உருவாக்கப்பட்டது. ஆக இந்த வேளையிலே இதற்காக முயற்சித்த பெரியோர்களையும் நாம் நினைவு கூறுவோம், அவருடைய சேவைகளுக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த மாபெரும் திருச்சபை வளர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக.
இன்றைய தலைவர்கள், பேராயர்கள், மாடரேட்டர், டெப்டி மாடரேட்டர், செக்ரட்டரி, ட்ரெஷரர் இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த மாபெரும் திருச்சபையை தொடர்ந்து நடத்த கர்த்தர்களுக்கு கிருபை செய்வாராக. ஆக 74ஆம் ஆண்டு தென்னிந்திய திருச்சபையுடைய பிறந்த நாளாகும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, 73 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டது. ஆக அந்த நாளை நாங்கள் மீண்டுமாக இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் நினைவு கூறவும், இந்த திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கவும், இதற்கு முயற்சி செய்த தலைவர்களை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய பிரயாசங்களுக்காக, அவருடைய வாழ்வுக்காக, அவருடைய அர்ப்பணிப்புக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். சுவாமி, 14 பேராயங்களை கொண்ட அந்த திருச்சபை இன்று 24 பேராயங்களாக ஆண்டவரே வளர்ச்சி அடைந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். 24 பேராயங்களுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இன்னும் வருகின்ற காலங்களே இந்த திருச்சபை வளர்ந்து அநேக பேராயங்களாக உருவாகி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம். சுவாமி, இந்த வேளையிலே சினாடுடைய மாடரேட்டர் அவர்களுக்காகவும், டெப்டி மாடரேட்டர் அவர்களுக்காகவும், ஜெனரல் செக்ரட்டரி அவர்களுக்காகவும், ஆனரரி ட்ரெஷரர் அவர்களுக்காகவும், அனைத்து பேராயத்தினுடைய பேராயர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, ஆண்டவரே கரங்களை கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்புகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். சினாடையும் டைசஸையும் வழிநடத்தக்கூடிய கிருபையும் ஆசீர்வாதமுடைய பிள்ளைகளுக்கு நீர்த்தாமே தந்திர வேண்டுமாய் வேண்டிக்கொள்கிறோம். இந்த நாளிலே எங்களுடைய பேராயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, பேராயருக்காக ஜெபிக்கின்றோம். பேராய அலுவலுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆயர்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, ஒவ்வொரு கர்த்தத்தாமே ஆசீர்வதித்து தொடர்ந்து என்னுடைய பேராயத்தை இன்னும் சிறப்பான முறையில் வழிநடத்த கர்த்தத்தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கிறோம். 73 ஆண்டு காலமாக இந்த மாபெரும் திருச்சபை நீர் வழிநடத்தீர். இன்று 74ஆம் ஆண்டு பிறந்தநாள். சுவாமி, இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியான ஒரு வாய்ப்பினை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து வருகின்ற காலங்களில் இந்த திருச்சபையை நீர் தலைமையேற்று நடத்தி கொடுக்க வேண்டும் என்றும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்ட நாள். அன்று மாலை சென்னையில் உள்ள பரிசுத்த ஜார்ஜ் தேவாலயத்தில் நடைபெற்ற விசேஷித்த ஆராதனையில் எடுக்கப்பட்ட படங்களை இப்போது நீங்கள் காணலாம். முக்கிய குறிப்பு: தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்ட நாளில் நடைபெற்ற ஆராதனையில் 10 ஆயர்களுக்கு பேராய அருட்பொழிவு செய்யப்பட்டது. அதிலே மிக சிறப்புக்குரியவர் திருநெல்வேலி பிராந்தியத்தை சேர்ந்து அருட்திரு வேதநாயகம் சாமுவேல் அசரியா ஐயாவுக்கு பேராயர் அருட்பொழிவு செய்யப்பட்டு இன்றைய தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள டோனக்கல் பேராயத்திற்கு பேராயராக நியமிக்கப்பட்டதை நினைவுபடுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, மீண்டுமாக அனைவரையும் வாழ்த்தி காணொளி ஆராதனை பங்கெடுக்கும்படியாக உங்கள் அனைவரும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த ஓய்வு சீனியர் சிட்டிசன் சண்டேவாக நாம் அனுசரிக்கின்றோம். முதியோர் ஞாயிறாக நாம் அனுசரிக்கின்றோம். இந்த ஆராதனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு முதியோர்களின் கனித்தரும் வாழ்க்கை. முதியோர்களின் கனித்தரும் வாழ்க்கை, ஃப்ரூட்ஃபுல்னஸ் ஆஃப் த எல்டர்லி. இந்த தலைப்புக்கு ஆதாரமாக 4 திருமறை பாடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் பாடமாக ஆதியாகும் 8 வசனங்கள். இரண்டாம் பாடமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலோமோனுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 22 வரை. மூன்றாம் பாடமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 92. நான்காம் பாடமாக
பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 20 வரை. ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இந்த காணொளி மூலமாக உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். சீனியர் சிட்டிசன் சண்டே, முதியோர் ஞாயிறு. தென்னிந்திய திருச்சபை அனைத்து பேராயங்களிலேயும் இந்த ஓய்வு நாளை முதியோர் ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. வழக்கமாக அகில உலகத்திலே அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதியோர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஆக அந்த நாளுக்கு முன் வருகின்ற ஓய்வு நாளை திருச்சபை முதியோர் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. ஆக இந்த ஓய்வு நாளின் காலையிலே அனைத்து முதியோர்களையும், குறிப்பாக நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து முதியோர்களையும் பெரியவர்களையும் நான் வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்கும் கடவுள் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து இன்னும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து திருச்சபைக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. ஆமென். 60 வயதை கடந்தவர்களை மூத்தவர்கள், பெரியவர்கள் என்று நாம் அழைக்கின்றோம். அமெரிக்கா தேசத்திலே முதியோர்களை சீனியர்ஸ் என்று அழைப்பார்கள். இங்கிலாந்து தேசத்திலே முதியோர்களை ஓல்டர் அல்லது எல்டர் என்று அழைப்பார்கள். வயதானவர்கள், பெரியவர்கள் என்று அங்கே அழைப்பார்கள். சங்கீதம் 92:15 வசனம், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாய் இருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாய் இருப்பார்கள். ஆக இந்த நாளின் தலைப்பு முதியோர்களின் கனித்தரும் வாழ்க்கை. முதியோர்கள் கனித்தரும் வாழ்க்கை. முதிர் வயது ஆண்டவரின் ஆசீர்வாதம். முதியவரின் ஆசியும் அனுபவமும் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் மிக தேவை என்பதை நாம் உணர வேண்டும். அவருடைய அனுபவம், அவருடைய சாட்சி ஆரோக்கியமான நிலைக்கு நம்மை வழிநடத்தும். திருமறையிலே அநேக பெரியவர்களை நாம் பார்க்கலாம். ஒரு சிலரை உங்களுக்காக நான் குறிப்பிட விரும்புகின்றேன். யோசுவா 80 வயது, காலேப் 85 வயது. இவர்களை பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்கும் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த வயதான காலத்திலே யோசுவாவையும் காலேபையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் மக்களை பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திற்கு வழிநடத்த ஆண்டவர் இவர்களை எடுத்து பயன்படுத்துகின்றார். மோசே 80 வயது, ஆரோன் 83 வயது.
இவர்களை இஸ்ரவேலை மீட்க கடவுள் தெரிந்து கொண்டார். எகிப்து நாட்டிலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரவேல் மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் பொருட்டாக ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் தெரிந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அநேக பெரியவர்கள் ஆண்டவருக்காக சிறப்பான ஒரு பணியை செய்திருக்கின்றார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டு பகுதி ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாமுக்கு தரிசனம் தந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் கடவுள், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தல். இந்த உடன்படிக்கை மூலம் ஆபிரகாமின் வாழ்வில் எப்படிப்பட்ட கனிகள் கொடுத்தார் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். முதலாவதாக ஆபிரகாமின் உடன்படிக்கை உண்மையுள்ளவர் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உண்மையுள்ளவனாக இரு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக இந்த உடன்படிக்கையின் பிரகாரமாக ஆபிரகாம் வாழ்நாள் முழுவதுமாக ஆண்டவருக்கு முன் உண்மையுள்ளவனாக உத்தமனாக அவன் வாழ்ந்திருப்பதை நாம் இங்கே பார்க்கலாம். வாக்குதத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் என்பதை உண்மையாய் நம்பியதால் குழந்தை பாக்கியம் பெற்றார். ஆக வாக்குதத்தம் செய்த கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை உண்மையாய் நம்பினபடினாலே ஆண்டவர் அவனுக்கு புத்திர பாக்கியத்தை தந்ததை நாம் இங்கே பார்க்கின்றோம். இரண்டாவதாக ஆபிரகாமின் உடன்படிக்கை மன்னிப்பு பெற்ற கனி. முதல்ல பார்க்கும்போது உண்மை என்கிற கனி, இரண்டாவது மன்னிப்பு என்கிற கனி. சோதோமை அழிக்க வேண்டாம் என்பதற்காக ஆபிரகாம் இறைவனோடு போராடுகின்ற ஒரு நிகழ்வை ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 33 வரை நாம் பார்க்கலாம். சோதோம் பட்டணம் ஆண்டவருக்கு விரோதமாக பாவத்திலே ஈடுபட்டிருக்கின்ற ஒரு பட்டணமாக காணப்படுகின்றது. ஆக அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எண்ணுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆபிரகாம் ஆண்டவரோடு போராடுகின்றார். 50 நீதிமான்கள், 40 நீதிமான்கள், 30 நீதிமான்கள், 20 நீதிமான்கள், 10 நீதிமான்கள் இருந்தால் சோதோமை மன்னிக்க மாட்டீரோ என்று கடவுளிடம் போராடுவதன் மூலம் மன்னிப்பு என்ற கனியை தன் வாழ்விலே வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவரே மன்னியும் சுவாமி. சோதோம் பட்டணத்திலே பாவத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அநேக நீதிமான்கள் காணப்படுகின்றார்கள். அவர்கள் நிமித்தமாக அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டாம் என்று ஆண்டவரிடத்திலே போராடுகின்றார். மன்னியும் சுவாமி என்று ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார். ஆக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இந்த மன்னிப்பு என்கிற கனியையும் நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக ஆபிரகாமின் உடன்படிக்கை விசுவாசம் என்கிற ஒரு
நாம் பார்க்கின்றோம். உண்மை என்கிற கனி, மன்னிப்பு என்கிற கனி, விசுவாசம் என்கிற கனி ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கின்றார். உடைய இனத்தாரையும் குடும்பத்தையும் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொன்னவுடனே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சொன்னவனமாக அவன் புறப்பட்டு போகின்றான். விசுவாசத்தினாலே பிள்ளையை பெற முடியாத நிலையிலே குழந்தை பாக்கியம் பெற்றார். விசுவாசத்தினாலே தன் ஒரே மகனை பலி செலுத்த ஒப்புக்கொண்டான். ஆகவே தான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று ஒரு பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவருக்கு விசுவாசம், விசுவாசத்திற்கு சாட்சியாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்தான். ஆண்டவர் சொன்ன மாத்திரமாக அவன் புறப்பட்டு சென்றான். தன்னுடைய குமாரனை பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லும்போது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பலி செலுத்தான். ஆகவே விசுவாசிகள் தகப்பன் என்று பெயர் அவன் பெற்றதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இந்த 3 கனிகளை பார்க்கும். கனி தரும் வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். உண்மையுள்ள கனி, மன்னிப்பு கனி, விசுவாசம் கனியோடு தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இரண்டாவதாக, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாய் இருப்பார்கள். சங்கீதம் 2:15 யார் இவர்கள்? அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாய் இருப்பார்கள். யார் இவர்கள் என்று நாம் பார்க்கும்போது 12 நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவார்கள். யார் இவர்கள் என்று பார்க்கும்போது இவர்கள் நீதிமான்கள். பனைமரத்தை போல அவர்கள் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவார்கள், பசுமையாக வளருவார்கள் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த முதிர் வயது என்பவர்கள் அவர்கள் நீதிமான்கள், பசுமையாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ்கின்றவர்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். நீதிமான்கள் நேர்மையாய் வாழ்கின்றவர்கள், உண்மையாய் வாழ்கின்றவர்கள். இவர்கள் முதிர் வயதிலும் கனி கொடுக்கின்ற வாழ்க்கை வாழ்கின்றவர்கள். மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாய் வாழ்ந்தான் என்று எபிரேயர் 3:2 நாம் பார்க்கின்றோம். மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாக அவன் வாழ்ந்தான். இஸ்ரவேல் மக்களுக்காக அவர்களை மன்னியும், இல்லாவிட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று கடவுளிடம் சண்டை போடுகின்றார். யாத்திராகும் 32:33 ஆண்டவரிடத்திலே சண்டை போடுகின்றார். இஸ்ரவேல் மக்களுக்காக மன்னியும் என்று வேண்டுதல் செய்கின்றார். இல்லாவிட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று ஆண்டவரிடத்திலே சண்டை போடுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகவே தான் மோசே 120 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார். இந்த 120 வயதிலேயும் அவருடைய கண்கள் பார்வை மங்கி போகவில்லை, வலிமை குறைந்து போகவும் இல்லை. நேர்மையானவர்கள் காலத்திலேயும் முதிர் வயதிலேயும் அவர்கள் உண்மையுள்ளாக இருக்கிறார்கள். புதிய ஆற்றலை பெற்று பசுமையாய் வாழ்ந்து கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆகவே
அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையாய் இருப்பார்கள். கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்காக பணி செய்து அதிக கனிகளை கொடுத்திருக்கின்றார். பிலோமன் 1 அதிகாரம் 1 முதல் 20 வாசித்து பார்ப்போமேனால் அங்கே பவுல் அப்போஸ்தலனை குறித்து மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. இந்த நிருபத்திலே சிறைச்சாலையில் இருக்கும் பவுலுக்கு ஒனேசிமஸுக்கு எப்படி தகப்பனாகிறார் என்பதை விவரிக்கின்றார். ஆக இந்த கடிதத்தை பிலோமனுக்கு எழுதும்போது பவுல் ரோமா தேசத்தில் உள்ள சிறைச்சாலையிலே அவர் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் சிறைச்சாலையிலே இருந்தாலும் சிறைச்சாலைக்கு வெளியே இருந்தாலும் ஆண்டவருக்கு கனித்தரும் வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் பணி செய்து கொண்டு கடவுளுக்காக பணியாற்றிக் கொண்டு அதிக கனிகளை தந்து கொண்டிருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, பவுல் தன்னுடைய மிஸ்டரி பயணத்திலே கடவுளுக்காக அதிக கனிகளை கொடுத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அவர் வாழ்ந்திருக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு விரோதமாக வாழ்ந்தவர், கிறிஸ்துவ மக்களுக்கு விரோதமாக வாழ்ந்தவர், இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக வாழ்ந்தவர். அப்படிப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவருக்கு கனித்தரும் வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கின்றார். ஆண்டுடைய பார்வையிலே உண்மையுள்ளவனாக அவன் வாழ்ந்து ஆண்டவருக்கு கனிகளை கொடுத்திருக்கின்றான். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்திருக்கின்றான். ஆனால் அவருடைய கடைசி காலத்திலே பவுல் சிறைச்சாலையிலே இருப்பதால் கனி கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் கூட, அரசாங்கம் அப்படி நினைத்திருந்தாலும் கூட, அந்த நிலைமையிலும் கூட அவர் ஆண்டவருக்காக கனிகளை கொடுத்திருக்கின்றார். சிறைச்சாலையிலே அவர் இருந்தாலும் கூட ஆண்டவருக்கு சாட்சியாக அவர் வாழ்ந்திருக்கின்றார். ஆக அன்பார்ந்த திருச்சபையாரே, குடும்பத்தின் பெரியவர்களும் கனிகளை கொடுக்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாக அவர் வாழ்ந்து காட்டினார். கனித்தரும் வாழ்க்கை அவர் வாழ்ந்து காட்டினார். உண்மை என்கிற கனி, மன்னிப்பு என்கிற கனி, விசுவாசம் என்கிற கனியை தந்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்திருக்கின்றார். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே அருமையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யார் இந்த மூத்தவர்கள், நீதிமான் யார் என்பதை குறித்து மிக தெளிவாக தன்னுடைய வயதான காலத்திலும் அவர்கள் கனிகளை தந்து புஷ்டியுமாய் இருப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்நாள் முழுவதுமாக ஆண்டவருக்கு உண்மையுள்ளாக வாழ்ந்து கனித்தரும் வாழ்க்கை வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்திருப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். குடும்பத்தில் வளர்ச்சிக்கு பெரியவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். நரைமுடி உள்ளவர்கள் பசுமையான ஆலோசனை கொடுத்து பயனுள்ள வீட்டை உருவாக்க அறிவுறுத்துவார்கள். அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். ஆனால் எப்போதும் அவர்களின் செயல்களாலும் எண்ணங்களாலும் அநேக காரியங்களை செய்து குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஆக பெரியோர்களை, மூத்தவர்களை நாம் உதாசீனம் படுத்தக்கூடாது. அவளை பாரும் என்று நாம் எண்ணக்கூடாது.
ஆக இந்த வயதான காலத்திலே அவளை நாம் மதித்து அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வது நம்முடைய கடமை என்பதை பிள்ளைகள் உணர வேண்டும். அவளோடு பேச வேண்டும். அவளிடத்திலிருந்து ஆலோசனையை கேட்க வேண்டும். அவளுக்கு உதவி செய்ய வேண்டும். நன்மை செய்வதுதான் பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை என்பதை உணர்ந்து நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பெற்றோரை பாரமாக நினைக்கிறார்கள். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் விரோதமாக ஏற்பட்டு வீட்டை விட்டு வெளியே சென்று முதியோர் இல்லத்திலே தங்கியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, பெரியவருடைய ஆலோசனை நமக்கு தேவை. ஆகிய திருச்சபையிலும் குடும்பத்திலேயும் சமுதாயத்திலும் அவருடைய சேவை இன்னும் தேவைப்படுகிறது. அவளை மதிப்போம், கௌரவிப்போம். கடவுள் அவளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டுடைய செய்தி கேட்ட நாம் ஆண்டவரை துதித்து நாம் போற்றுவோம். கிறிஸ்துவ கீர்த்தனை புத்தகத்தில் 303 என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே
வருகின்ற நாட்களில் பிற நாட்களை காண இருப்பவர்கள் இன்று மிஸ்டர் சாமுel ஜோஸ், 28ஆம் தேதி மிஸ்டர் நியூட்டன் ஜோப், மிஸ்ஸஸ் ஹேனா ஷாலினி, மிஸ்டர் ஜான் சாமுel மால். 29ஆம் தேதி மிஸ்ஸஸ் சுமதி ஜபராஜ் ஃபென், மிஸ்டர் திலக் பிரேம்குமார். 30ஆம் தேதி மிஸ்ஸஸ் வினித் மேக்தலின், மிஸ்ஸஸ் டெய்சி செல்வராஜ். வருகின்ற மாதம் 1 தேதி மிஸ்டர் எல் பெஞ்சமின், மிஸ்ஸஸ் நிஷா பாலின் செல்வின், மிஸ்டர் அட்சன் ஆசீர்வாதம், மிஸ்டர் ஸ்டீவ் டேவிஸ். 2ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஷர்லி விக்டர், மிஸ்டர் ஜெபகுமார் தாமஸ், மிஸ் எஸ்தர் லிசா. 3ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஆட்லின் மன்னா. பிறந்த நாளை காண இருக்கின்றவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். கர்த்தருடைய ஆஸ்வதிப்பாராக. அவனுமாக வருகின்ற நாட்களில் திருமண நாட்களை காணப்பவர்கள் 27ஆம் தேதி இன்று மிஸ்டர் பி பழனி ஜான், மிஸ்ஸஸ் பாரதி ஜான். 28ஆம் தேதி மிஸ்டர் டேனியல் சுந்தர்ராஜ், மிஸ்ஸஸ் அனிதா டேனியல். வருகின்ற மாதம் 2ஆம் தேதி மிஸ்டர் பிரின்ஸ் அஸ்வின் குமார் அண்ட் மிஸ்ஸஸ் அனிஜா ஸ்டாரி பிரின்ஸ். திருமண நாட்களை காண இருக்கின்றவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். கர்த்தருடைய ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்காக நாம் ஜெபிப்போம். குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். வயதான பெற்றோர்களுக்காக ஜெபிப்போம். சுகவீனமுள்ளவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கொரோனா தொற்று நோய்க்காக முற்றிலுமாக அகற்றப்பட நாம் ஜெபிப்போம். உயிரிழந்த மக்களுடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை காலையிலே இந்த கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த ஸ்ரீ எஸ்பி பாலசுப்ரமணியம் அவளை நாம் நினைவு கூறுவோம். ஆண்டு அநேக திறமைகளை தாழ்ந்துகளை அவர் கொடுத்து அநேக கிறிஸ்துவ பாடல்களை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் பாடகரை நாம் நினைவு கூறுவோம். அந்த குடும்பத்தின் மக்களுக்கு கர்த்தர் தாமே ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பாராக. பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். சுகம் பெற்று சுகத்தோடு வீடு திரும்ப கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்முடைய திருச்சபையிலும் இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த பரிசுத்த நாளுக்காக காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்மை தொழுது கொள்ளபடியான ஸ்லாக்கியத்தை நீ தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள், இன்பமான ஒரு நாள், சந்தோஷமான ஒரு திருநாள் சுவாமி. தென்னிந்திய திருச்சபையினுடைய 74ஆம் ஆண்டு பிறந்த நாள் ஆகிய இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். 73 ஆண்டுகளுக்கு முன்பு 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தூய ஜார்ஜ் பேராலயத்திலே ஸ்தோத்திர ஆராதனை மூலமாக தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்ட நாங்களை நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 14 பேராயங்களோடு துவங்கப்பட்ட இந்த திருச்சபை 73 ஆண்டுகளுக்கு பின்பு 24 பேராயங்களாக வளர்ச்சி அடைந்திருப்பதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபைக்காக, திருச்சபையின் மக்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்படுவதற்காக உழைத்த மாபெரும் தலைவர்களை நான் நினைவு கூர்ந்து அவருடைய வாழ்வுக்காக, அர்ப்பணிப்புக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய பேராய தலைவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். தென்னிந்திய திருச்சபை தலைவர்களை நினைவு கூறுகின்றோம். இந்த திருச்சபையை சரியான முறையில் வழிநடத்த
கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். என்னுடைய பேராயத்திற்காக, பேராயர்களுக்காக, பேராயத்திலே பணிபுரிந்தவர் என்ற ஆயர்மார்களுக்காக, ஒரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்ற சுவாமி. தொடர்ந்து இந்த பேராயத்தை நல்ல முறையிலே நாங்கள் வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டோம் சுவாமி. இந்த நாள் இனிமையான ஒரு நாளாக இருப்பதற்காக நன்றி படைக்கின்றோம் சுவாமி. அது மட்டுமல்லாமல் இந்த ஓய்வு நாள் ஆராதனையை முதியோர் ஞாயிறாக அனுசரிக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறேன், நன்றி செலுத்துகின்ற சுவாமி. தென்னிந்திய திருச்சபை அனைத்து ஆலயங்களிலும் இந்த நாளை முதியோர் ஞாயிறாக அனுசரிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதியோர் தினம் சுவாமி. அதை முன்னிட்டு நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே முதியோர் ஞாயிறாக அனுசரிக்கும்படியான வாய்ப்பினை தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அனைத்து முதியோர்களை நான் நினைவு கூறுகின்றோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபை இருக்கின்ற முதியோர்களை நான் நினைவு கூர்ந்த ஆண்டவரே, அவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. முதியோர்களை நாங்கள் ஒரு பாரமாக அற்பமாக எண்ணாமல் ஆண்டவரே அவளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கௌரவத்தை கொடுக்க கர்த்தர் எங்கள் கிருபை செய்யும் சுவாமி. இந்த வயதான காலங்களிலே இம்மட்டமாக காத்து வந்தீர். கடந்த காலங்களிலே அவர்கள் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆற்றிய நல்ல சேவை நினைத்து பார்த்து நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாட்களில் வேண்டிய சுகம் பலன் ஜீவனை கர்த்தர் கூட்டிக் கொண்ட சுவாமி. அருமையான பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை நேசிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. ஆமாண்டவரே, கனித்தரும் வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் நீர் எங்களோடு பேசுகிறீர் சுவாமி. ஆபிரகாம் கனித்தரும் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் சுவாமி. அப்போஸ்தலனாகிய பவுல் கனித்தரும் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். அநேக பக்தர்கள் ஆண்டவரே வயதான காலத்திலும் கூட கனித்தரும் வாழ்க்கை வாழ்ந்ததை நான் நினைத்து பார்த்திருக்கின்ற சுவாமி. ஆகிய இந்த நாட்களிலும் கூட முதியோர்களை நாங்கள் மதித்து அவள் செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்த கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. இந்த நாளின் செய்தி அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யும் சுவாமி. விசேஷ வண்ணமாக ஆண்டவரே, என்னுடைய திருச்சபைக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து குடும்பங்களுக்கு வேண்டிய தேவையை கர்த்தர் கூட்டிக் கொடு சுவாமி. வயதான பெரியோர்களை ஆண்டவர் மீண்டுமாக நினைவு கூறுகின்றோம். அவர்கள் இருப்பது ஆண்டவரே குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதம் சுவாமி. அப்படிப்பட்டவர்களை நான் மதிக்க கர்த்தர் கிருபை செய்யும். அதற்கு வேண்டிய சுகம் ஜீவனை காத்துத்தாரு சுவாமி. சுகவீனம் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே நல்ல சுகத்தை கர்த்தர் கூட்டிக் கொடு சுவாமி. விசேஷமாக கொரோனா தொற்று நோய்க்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்ற சுவாமி. வெகு சீக்கிரத்திலே ஆண்டவரை இந்த தொற்று நோய் அகற்றப்பட கர்த்தத்தாமே கிருபை செய்யும் சுவாமி. இதற்காக ஏற்ற காலத்திலே வெகு சீக்கிரத்திலே மருந்துகள் தடுப்பூசிகள் கண்டுபிடிக்க கர்த்தத்தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொண்டோம் சுவாமி. இந்த கொரோனா தொற்று நோயினால் ஆண்டவரே உயிரிழந்த மக்களுடைய ஆத்மாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. ஆத்ம சாந்தியை கர்த்தர் கூட்டிக் கொடும். துக்கத்தாழ்ந்த குடும்பத்தின் மக்களுக்கு ஆதரவு சமாதானத்தை கூட்டிக் கொடும் சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே தமிழ்நாட்டிலே ஸ்ரீ SP பாலசுப்ரமணியம் பாடகர் அவர்களை நினைவு கூறுகின்ற சுவாமி. ஏறக்குறைய 16 மொழிகளிலே அவர்கள் பாடல்களை பாடியிருக்கிறார் சுவாமி. ஏறக்குறைய 5000 பாடல்களை அவர் பாடியிருக்கிறார் சுவாமி. கிறிஸ்துவ பாடல்களையும் அவர் பாடியிருக்கிறார் சுவாமி. நாங்கள் அதை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகின்றோம். அப்படி மாபெரும் பாடகர் இந்த கொரோனா தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை காலையிலே அவர்கள் மரித்திருக்கிறார் சுவாமி. அவருடைய ஆத்மா சாந்தடைய ஜெபிக்கின்றோம். துக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்ற குடும்பத்தின் மக்களுக்கு தாரு சுவாமி. அவரை எழுந்திருக்கின்ற பட உலகத்திற்காக பாடகர் குழுவுக்காக நான் ஜெபிக்கணும். ஆறுதலும் சமாதானத்தையும் கர்த்தர் கூட்டிக் கொடு சுவாமி. விசேஷமாக ஆண்டவர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற மக்களுக்காக நான் ஜெபிக்கின்றோம். பூர்ண சுகம் பெற்று சந்தோஷமாக திரும்பிச் செல்ல கிருபை செய்யும் சுவாமி. திருச்சபையிலும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவரே வெகு சீக்கிரத்தை பூர்ண சுகம் தந்து ஆண்டவரே சுகத்தோடு வீடு திரும்பி செல்ல கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. இதை எதிர்த்து போராடுகின்ற மருத்துவர்களுக்காக, காவல்துறையினருக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே கர்த்தர் அவளையும் அவருடைய ஊழியர்களை ஆசிர்வதித்து அவருடைய குடும்பங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் வேண்டிக்கொண்டோம். வருகின்ற நாட்களில் பிற நாட்களை காணுகிற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இன்னொரு புதிய ஆண்டை கிருபியாக நீ கூட்டிக் கொடுக்கின்ற கிருபலுக்காக நன்றி செலுத்துகின்றோம். புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும் சுவாமி. அவனுமாக ஆண்டவர் திருமண வாழ்க்கையிலே இன்னொரு திருமண நாளை காண இருக்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய குடும்ப வாழ்க்கைக்கு போதுமானதாக இருந்து பாராட்டி வருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய வருடம் ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.
தொடர்ந்து குடும்பத்துக்கு திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும் சுவாமி. இன்னுமாக எங்கள் ஜெபங்கள் யாருக்கு தேவைப்படுதோ அனைவருக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் நாட்டுக்காக மாநிலத்திற்காக நான் ஜெபிக்கணும். ஆட்சி செய்கிற தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. நல்ல ஞானத்தை தந்து நாட்டை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சமாதான முறையிலே ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. பேராயத்து தலைவனை கர்த்தர் ஆசீர்வதியும் சுவாமி. மீண்டுமாக யாரும் தாழ்த்துகின்றோம் ஆண்டவரே. உம்முடைய பார்வையிலே நாங்கள் உண்மையுள்ளாக நடக்க வாழ கர்த்தர் எங்கள் கிருபை செய்யும் சுவாமி. கனித்தரும் வாழ்க்கை வாழ கிருபை செய்யும் சுவாமி. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறுவாதீர். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நாம் அனைவரோடும் இன்றும் வென்றும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you all. Stay safe, stay healthy. God bless you.